சார் என் பேர் வந்து ராஜகர்ணன். சொந்த ஊர் மன்னார்குடி. சரி. இருக்கிறது விருகம்பாக்கம். நான் வந்து பிரபலமான டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆருக்கு என்ன ஷார்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள் சார். அதான் இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வந்து அரசாங்கம் தான் எடுத்து நடத்துகிறாங்க. ஆமாம். ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு 200-300 மீட்டரில் ஒரு 100-200 வண்டி குடிக்குது. ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு கொத்தனார், ஒரு பிளம்பரு, பெயிண்டரு, அந்த மாதிரி அப்பாவிகள் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு 10,000 ரூபா ஃபைன் போட்டுடுறாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 2,000 ரூபா 3,000 ரூபாய் இருந்துச்சு. அது ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கி கட்டிட்டாங்க. 10,000 ரூபான்றது அந்த ஏழை மக்களால் கட்ட முடியல. அப்போ குடும்பத்தில் சண்டை வந்து வேலைக்கும் போக முடியாமல், வண்டி இல்லாமல் அவங்க குடும்பமே பிரிஞ்சு போகிற நிலைமை ஆயிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல கேள்வி சார். இந்த கேள்வி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது சார். அதனால் நான் பதில் சொல்கிறேன் சார். நாங்கள் வந்து அரசாங்கத்தை நடத்துகிறோம். அரசாங்கம் தான் நாங்கள். இப்போது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் வந்து பெனால்ட்டி வந்து 1000-2000 போட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 10,000 போடுறாங்கன்னு சொல்லிங்கல்ல. அப்போ விலைவாசி என்ன சார்? 1 கிலோ அரிசி என்ன, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன, 1 கிலோ தக்காளி என்ன, 1 கிலோ வெங்காயம் என்ன? அப்போ உள்ள ரேட்டுக்கு 1000-2000 போடலாம். இப்போ வந்து எல்லாம் மாறி போச்சு சார். சூப்பர். ஏறி போச்சு, மாறி போச்சு, ஏறி போச்சு. கண்டிப்பா நாங்கள் என்ன பண்ணுறது? அரசாங்கத்தை நடத்தியே ஆகணும். ஆமாம். அதனால 10,000 ரூபா பெயின் போடுறோம் சார். ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சரக்கு கடைக்கு வரீங்களா? மானிட பிறகு தானே, மனுஷங்க தானே, நாங்கள் போடுவோம் சார். ஒன்று சரக்கு கடையில் படுத்து கிடக்குதுன்னா ஏன் வெளில வரீங்க? போதையோட இல்லையே வருவீங்க சார். போதையோட வருவீங்க, வண்டி எடுப்பீங்க, ஓட்டுவீங்க. ஆப்போசிட்டில் எங்கள் மாதிரி ஆளுங்க, ஐயங்காருங்க, பெரிய பெரிய ஆளுங்க வருவோம். அவங்க வண்டியில் மோதுவீங்க, கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அப்பாவி ஹாஸ்பிட்டலில் போகிறோம். யார்? குடிகாரன் உங்களால். அதை நாங்கள் பிடிக்கிறோம் சார், தடுக்கிறோம். அதை சரி, கடையை மூடுங்க. நான் கடை மூட முடியாது சார். நாங்கள் அரசாங்கம் நடத்தி வேணும் சார். சரக்கு கடையை மூடுனா பொம்பளைங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க சார். அது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து சரக்கு கடையை மூண்டா சார். நான் பார்த்துட்டேன் சார். எதுக்கு? அரசியல் நடக்க முடியல சார் எங்களால். சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேடிஸ் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஒரு தெருவுக்கு 2 கடை திறங்குறாங்க. எதுக்கு? ஆமாம், எல்லாரும் குடிக்கணுங்கிறாங்க. லேடிஸும் குடிக்கணும். ஏமா, நான் எங்களுக்கு முதல்ல நீங்கள் குடிக்கணும். ஏன் குடிக்கணும்னா, சம்பாதிக்க போறீங்களா? 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 800 ரூபா எங்கள்கிட்ட கொடுத்துடணும். எங்கள்கிட்ட கொடுத்துடணும்னா டாஸ்மார்க் கொடுத்துடணும். நாங்கள் வாங்கிக்கிறோம். 200 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்து. அரிசி வாங்கியோ, பருப்பு வாங்கியோ, சும்மா படிப்பியோ, படுத்து செத்துப்போ. எங்களை பொறுத்தவரை நீங்கள் செத்து போகணும். ஆனால் ஒன்றே ஒன்று உறுதியாக இருப்பான். ஓட்டு போகிற அன்னைக்கு மட்டும் எந்திரிக்கிறீங்க, சேவிங் பண்ணுறீங்க, நல்லா குளிக்கிறீங்க. அந்த அம்மாவை பட சொல்லுங்கள். நீ பேண்ட் ஷர்ட்டை போட்டு வர்ற, வந்து ஓட்டு போகிற இடத்துல வந்து கியூவில் நிற்கிற. கியூவில் நின்று ஓட்டை சக்குன்னு குத்துற. குத்திட்டு இந்த வரையில் 2 குவார்டர் வச்சுருப்போம், 2 பிரியாணி பாட்டில் வச்சுருப்போம், வாட்டர் பாட்டில் 2 வச்சுருப்போம். அவங்க கையில் கொடுப்போம். நேராக வீட்டை போய் குடிச்சு படுத்துக்கணும். ஒயின் ஷாப்பில் வெளியே போன்றான் 10 மணிக்கு மேலே. இங்கே உள்ளே வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டு பையனை போடுறாங்க. அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? சாமானியம். எங்களுக்கு சாமானியம் தேவையில்லை சார். வேலைக்கு போடா, வேலைக்கு போயிட்டு ஒயின் ஷாப் போடா. நாங்கள் கடையை திறந்து வச்சுட்டேன் சார். இப்போ நான் இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது சார். அது ஒரு புது திட்டம் வச்சுருக்கோம். ஒரு தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறக்க சொல்லி போராட்டம் பண்ண போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் எங்களுக்கு எல்லாருமே சரக்கு அடிக்கணும் சார். சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் அவன். ஏன்னா அங்கே பொண்டாட்டிக்கு ஊற்றி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும். ஊற்றி கொடுத்தாலும் எங்களுக்கு சேல் ஆகும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எக்கச்சக்கமாக பல கோடி சேர்த்துட்டோம் சார். இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு 75% எங்கள் பேரில் இருக்குது. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக பணம் போட்டுட்ருக்கோம் சார். இன்னொரு நாடு புதுசாக நித்யானந்தர் திறந்துருக்காரு, ஒரு கைலாசான்னு சொல்லணும். அந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பணம் பத்தலை. எங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடி வேணும். எங்கே போகிறது? ஒயின் ஷாப்பை திறந்து தானே நாங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்கள் அரசியல்வாதி பசங்க பெரிய அம்மர் காரு, வீடு, பங்களா வாங்குறாங்க. இங்கே சேரியில் இருக்கிற மக்கள் குடிச்சிட்டே சாவுறாங்க. இப்போ அந்த ஃபைனால வண்டியும் போயிடுது. அந்த ஃபைனை குறைக்கூடாதா? இல்லை குறைக்க முடியாது சார். வண்டி விட்டு போங்க. வண்டியை விட்டு போயிடுறமே. 10,000 ரூபா பணம் கட்ட முடியலன்னா நீங்கள் வண்டியை விட்டு போங்க. வண்டி தான் மாட்டிக்குதாவா? மண்ணா போய் எடுத்துட்டு போய் நான் புதுப்பேட்டையில் இருக்குல்ல, ஆமா, செகண்ட்ஸ் போட்டுருவோம். சரி, அது வந்து ஸ்கிராப்னு சொல்லுவோம். சரி, அந்த வண்டியை போட்டுருவோம். அதுல 1-2 தேர்தல் வந்து எடுத்துக்கிறது. அப்ப இவங்களுக்கு வண்டி இல்லாத வாழ்வாதாரம் போய் நடந்து போ. மானிட பிறவி எல்லாருமே நடந்து போகணும், சைக்கிள். அப்ப பழைய காலம் மாதிரி நடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அரசியல்வாதிகள், சாமியார்கள்,
பார் வச்சுக்கிறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றவன், சரி, இவன் மட்டும் தான் பைக்ல கார்ல போகணும். நல்லா அருமையா சொன்னீங்க சார். வகை வகையா சொன்னீங்க. சாமியாரு எங்க ஆளுங்க. ஆமா, எங்க ஆளுங்கன்னா எங்க சட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு உட்பட்டாங்க. ஆமா, ரவுடிங்க, ஆமா, தாதாக்கள், பெரிய பெரிய முடிச்சு வைக்க முள்ள மாதிரி எல்லாம் எங்க அரசாங்கத்துல இருக்காங்க. சரி, நாங்க இததான் பண்ணுவோம். நீங்க முடிஞ்சா இருங்க, வேலைக்கு போங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணீங்க. எங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து பணம் வேணும். நான் ஒயின் ஷாப்பை வந்து வர்ற எலெக்ஷனுக்கு அறிவிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தெருவுக்கு 2 ஒயின் ஷாப் திறக்க. இதுதான் திராவிட மாடலா? இதான் திராவிட மாடல்னாவே இதான். ஆமா, நாங்க திராவிட மாடல்ல வந்து இருக்கிறோம்னு சொன்னா இதை விட்ட வெளியே கிடையாது. இல்ல மறந்துடுவாங்க. எங்களை நல்லா குடிக்கணும், நல்லா படுக்கணும். நல்லா சார், நல்லா எங்களுக்கு படுக்கிறதுக்கு முக்கியம் இல்லை சார். எங்க ஒயின் ஷாப் போறீங்களா, நல்லா குடிக்கணும். வெளியில வரீங்களா, எங்க டிபார்ட்மெண்ட் பிடிக்கும், வண்டியை விட்டுறணும். மறுபடியும் வீட்டுக்கு நடந்து தள்ளாடி வீட்டுக்கு நடந்து போ. கடன் வாங்கி புது வண்டி வாங்கணும். அங்க படுத்துட்டு எந்திரிச்சோன்னா வாங்கிட்டு போறீங்கள, ஒரு கட்டிங்க போடு, மறுபடியும் வேலைக்கு போ. வேலைக்கு நல்லா கடுமையை உள்ள டெய்லி எங்களுக்கு கடைக்கு வந்துடணும். அதுக்கு பிறகு ஒரு வண்டியை எடு, புது வண்டியை. அதே புது வண்டியை எடுத்துட்டு ஒயின் ஷாப் போடுற, சரக்கு அடிக்கிற, போதை, வெளியில வர்ற, நாங்க பிடிக்கிறோம், வண்டி எடுத்துட்டு போயிடுவோம். நல்லா அருமையான திட்டமா இருக்குது. ஆமா சார், இந்த திட்டம் உங்களுக்காக தான் சார் போடுறோம். நீங்க நல்லா இருந்தா நாங்க எதுக்கு சார்? எங்க அரசாங்கம் நடக்கணும் சார். இப்போ வந்து சார், எங்க பரம்பரை பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு தாத்தா அவரும் முதலமைச்சர், தாத்தா அவரும் முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், நான் முதலமைச்சர், எனக்கு உள்ள பையன் அடுத்த முதலமைச்சர் அறிவிக்க போறேன், பேரன் முதலமைச்சர். பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பேரனுக்கு வயசு வந்து 5 வயசு ஆகுது. இப்போ 3 வயசுல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டு அது ஒரு காலத்துல வந்து பேரனுக்கு பேரன் வள்ளிமுறை வருதுன்னா சார், எங்க சுத்த வேற யாரும் சாப்பிடக்கூடாது சார். நான் எங்க குடும்பம் மட்டும் தான் சாப்பிடணும். நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்க திராவிட மாடலே இதான். எங்க கட்சியில உள்ள கொள்ளையடிக்கிற பணத்தை எல்லாம் எங்க பரம்பரை தான் சாப்பிடணும். கடைசி பேரவங்களையும் சாப்பிடணும். வேற யாரும் கூடாது. நீங்க வந்து கத்தி எடுத்து குத்திட்டோட சரி, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். இது எங்களுக்கு திட்டவட்டமா அறிவிக்கிறேன் சார். என்ன சார் பண்ணுவீங்க? இதை மாற்ற மாட்டீங்க? முடியாது சார், குறைக்க மாட்டீங்க? முடியாது. நன்றி, வணக்கம். நன்றி.